ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். ஃப்ரெண்ட், நேற்று நம்ம வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே பார்த்தோம். ஹெச்டிசி ஆஃப் டபுள் க்ரோஷே பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசி பார்க்குறோம். டபுள் க்ரோஷேங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் செயின் போடுறது கற்றுக்கிட்டீங்க, அப்புறம் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஹெச்டிசி ஆஃப் டபுள் க்ரோஷே நேற்று சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் எப்பவும் போல் நம்ம ஒரு நாட் போடுறோம். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் செயின் தான். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிதோ நீங்கள் வந்துட்டு செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் நல்லா போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்து ஸ்டிச் நல்லா வந்துடும். இப்போ நான் ஒரு 10 செயின் போடுறேன். உங்களுக்கு வந்து டபுள் க்ரோஷேட் சொல்லித்தரேன். பாருங்கள், 5 6 7 8 9 10 11 12 செயின் போட்டிருக்கேன். பாருங்கள், செயின் இப்படி போட்டுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரெண்டாவது செயினில் போடுவோம். டபுள் க்ரோஷேக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயினும் செகண்ட் செயினும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, ஆல்ரெடி நமக்கு ஒரு லூப் இருக்குது. இப்போ இன்னொரு தடவை அந்த நூல் சுற்றணும். பாருங்கள், இன்னொரு தடவை இப்படி நூல் சுற்றணும். சுற்றி எடுத்து இந்த ரெண்டாவது செயின் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எத்தனை லூப் ஆச்சு. 1 2 3 லூப் ஆச்சு. இப்போ திருப்பியும் ஊசியில் நூல் சுற்றி பாருங்கள், இப்படி கொண்டு போகாதீங்க, இப்படி ஊசியில் நூல் சுற்றி ஃபஸ்ட்டு 2 லூப் வெளியே எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா திருப்பி 2 லூப் இருக்கும். இதை திருப்பியும் ஊசியில் நூல் சுற்றி மெதுவாக இழுத்திங்கன்னா வரும். இதுதான் டிசி டபுள் க்ரோஷே. இது நாட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இதுலேருந்து தான் நிறைய மாடல்ஸ் நம்ம போடுவோம். அதனால் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நூல் சுற்றிட்டோம். ஆல்ரெடி ஒரு லூப் இருக்குது. இப்போ நூல் சுற்றினாலும் ரெண்டாவது. இப்போ அதுக்கு அடுத்த செயின்லேயே செயின் உள்ளே விடுங்க. நீடில் விட்டு இழுத்திங்கன்னா 3 லூப் ஆயிரும். பாருங்கள், 3 லூப் இருக்கா. இப்போ திருப்பியும் நூல் போடுறேன். அந்த நூல் வந்து கொக்கியில் சிக்கிருச்சுன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி நூல் சுற்றி 2 லூப் வழியே எடுத்துட்டேன். இதுதான் டபுள் க்ரோஷேட். இது வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செயின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த டபுள் க்ரோஷே தான் மோஸ்ட்லி நிறைய மாடலுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ ஃப்ரீ போட்டு பாருங்கள். டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், குழந்தைகளோட சாக்ஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே வாஷபிள்ங்கிறனால நம்ம போட்டு வைக்கலாம். யான் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு யானுக்கும் வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கேப் வந்துச்சுன்னா நீங்கள் இடையில ஏதோ ஒரு செயினை விட்டு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். மெதுவாக இதை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிட்டு, பார்த்திங்களா, இந்த செயினை விட்டுட்டேன் நான். அதனால் அப்படி கேப் தெரியுது. சில டைம் கொஞ்சம் லூஸு டைட்டாகவும் போட்டிங்கனாலும் அப்படி தெரியும். வந்து இந்த செயின்குள்ளே விடணும். இந்த செயின்குள்ளே விட்டு செயின் விட்டு போட்டிங்கனாலும் உங்களுக்கு கேப் வரும். ஒன்றும் இல்லை, பிரிச்சுட்டு ஒரே நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம். இதுதான் டபுள் க்ரோஷே. பார்த்திங்கன்னா பாருங்கள், 3 லூப் இருக்குது. எடுக்கிறோம், திருப்பியும் நூல் போட்டு 2வது லூப்லேருந்து எடுக்கிறோம். சின்ன நீடிலே வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற 10 செயின்லேயும் நாட் போட்டுலாம். பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இது டிசி டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இது திருப்பறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் திருப்பி போடக்கூடாது. 1 2 செயின் போடுங்க. செயின் போட்டுட்டு இந்த லூப்லேயே ஃபஸ்ட்டு லூப்லேயே விட்டுருங்க. பாருங்கள், நூல் போட்டோம், ஃபஸ்ட்டு செயின்லேயே விடுறோம். 3 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 லூப்பை வெளியே இருக்கிறோம், அப்புறம் 2 லூப்பை வெளியே எடுக்கிறோம். இதே மாதிரி அடுத்த நாட்டில்
போடுறோம். செயின் போட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் திருப்பணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு அப்பப்போ கவுண்ட் பண்ணிக்கோங்க, அந்த நாட்டு வந்திருக்கான்னு கவுண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை மிஸ் ஆச்சுன்னா நம்ம போடுற பேட்டர்னில் மாறிடும். இப்போ இதில் நீங்கள் நிறையா மாடல்ஸ் போட்டு நம்ம வந்து அது செல்ஃபோன் பவுச்சு, கார்டு வைக்கிறதுக்கு பர்ஸு, இந்த மாதிரிலாம் போடலாம். நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க. இந்த லைன் நான் முடிச்சாச்சு. இப்போ இந்த லைன் முடிச்சிட்டேன். திருப்பி செயின் போட்டு எகைன் திருப்பி அதே மாதிரி தான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இது இப்படியே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இதில் டபுள் க்ரோஷெட் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த டபுள் க்ரோஷெட்டை திருப்பி ட்ரை பண்ணுங்கள். ஊசி மேல் நூல் போட்டுக்கோங்க. நாட்டு உள்ளே விட்டு இப்படி வெளியே எடுத்திங்கன்னா 3 வரும். ஃபஸ்ட்டு 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம், அப்புறம் 2 லூப்லேருந்து வெளியே எடுக்கிறோம். நீங்கள் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறையா மாடல்ஸ் பண்ணலாம். இதுலேயும் ஒரு மாடல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20-30 செயின் போட்டு இதை ஒரு இது மாதிரி பாய் மாதிரி பின்னி வைங்க. அதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் டபுள் க்ரோஷெட் ஃப்ரெண்ட். இந்த கிளாஸில் இதை பாருங்கள். நாளைக்கு வேறு இது பார்ப்போம், ஸ்டிச்சஸ் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.